ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீஸ் புலாவ் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அரிசியை வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா நெய் வந்து ஒரு ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, பிரியாணி இலை இதை தாளிச்சுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்ப்போம். ஸோ 7 மிளகா எடுத்திருக்கேன். இது நல்லா காரமாக இருக்கும். புதினா ஒரு கைப்பிடி, மல்லி ஒரு கைப்பிடி. நான் பட்டாணி வந்து பச்சை பட்டாணியாக வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துட்டு நம்ம 1க்கு 1.5 கணக்கு வச்சு தேவையான அளவு உப்பு வச்சுட்டு சேர்த்துட்டு குக்கரை வந்து ஒரு விசில் வந்ததும் சிம் பண்ணிட்டு அடுத்த விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி செஞ்சீங்கன்னா நம்ம வந்து புலாவ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். பாருங்க,